இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ற நீ? மலிஷ்கா, I said leave. Rishi, thank God ஒன்னும் ஆகல. அடே ஹீரோ, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சண்டையெல்லாம் உன் வீட்ல கொண்டு போய் வச்சுக்கோ. நடுரோடு தான் உனக்கு கிடைச்சதா? கண்ணை எங்க வச்சு நடந்துட்டு இருக்க? எந்திரிச்சு போடா. மலிஷ்கா நில்லு. போங்க. மலிஷ்கா, மலிஷ்கா. ரிஷி எதுக்காக இன்னும் திரும்ப வரல? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. நான் தானே அவனை அனுப்பி வச்சேன். அப்புறம் நான் எதுக்காக இப்படி கவலைப்படணும்? மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. எனக்கு நல்லா தெரியும் மலிஷ்கா என்ன பண்ணாலும் ரிஷி பத்தி எனக்கு தான் நல்லா தெரியுமே. அவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயத்திலுமே உண்மையா இருப்பான். அண்ணனா, மகனா, ஃப்ரெண்டா, எப்படி இருந்தாலும் அவன் யாரோட மனசையும் நோகடிக்க மாட்டான். அவன் நிச்சயம் வந்துகிட்டே இருப்பான். அதனால நான் கவலைப்படவே மாட்டேன். நீயே கேட்டல, நான் உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டேன். பட் ப்ளீஸ் சீக்கிரம் வந்துற. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நடு ரோட்ல தள்ளி விட்டு போற? மலிஷ்கா, நீ என்ன பத்தி யோசிக்கலனாலும் பரவாயில்ல. குறைஞ்சது நீ உன்னை பத்தி யோசி. அவ்வளவு டிராபிக் இருக்கும்போது நடு ரோட்ல அப்படி ஓடுற? உனக்கு ஐடியாவே இல்ல மலிஷ்கா. நான் அப்படியே பயந்து போயிட்டேன். உனக்காக தான் நான் பயந்தேன். எனக்காகவா? ஹா மலிஷ்கா. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி ரிஷி. நான் வேணும்னே நடு ரோட்ல உன்னை தள்ளிட்டு வந்துட்டேன். உனக்கு தான் தெரியும் இல்லையா, நான் எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. நான் கண்டதை பண்ணி வச்சிருவேன். அதனால என்ன நடு ரோட்ல அப்படியே தள்ளி விட்டு வந்தியா? நான் உன்னை தள்ளல ரிஷி. நான் உன்னை வேணும்னே தள்ளல. அது கோவத்துல அப்படி ஆயிடுச்சு. அதோட அந்த கார் உன்னோட பக்கத்துல வந்தது இல்லையா, அப்ப நான் உன்னை பார்த்த உன் பேரு சொல்லி ரிஷின்னு கூப்பிட்டேன். நான் ரிஷின்னு கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா? ரிஷி, அதனால எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லாத. எனக்கு உன் மேல நிறைய அக்கறை இருக்கு, என்ன விட அதிகமா. அந்த நேரத்துல என்ன பத்தி நான் யோசிக்கல, ஆனா உன்னை பத்தி நான் யோசிச்சேன். அதுக்காக தான் நான் கத்துனேன். ப்ளீஸ் ரிஷி, நான் உன்னை கேர் பண்ணலன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, எல்லார விட அதிகமாவே இருக்கு. அது போகட்டும், எனக்கு ஒன்னு சொல்லு. உனக்கு என் மேல திடீர்னு எப்படி இவ்வளவு அக்கறை வந்தது, அதை சொல்லு நீ. மலிஷ்கா, இல்ல நீ சொல்லு. ஆக்சுவலி எனக்கு ஒன்னு சொல்லு ரிஷி. எந்த விஷயத்த நீ லக்ஷ்மி கிட்ட சொன்னியோ, அதாவது அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்ன, அதையே எனக்கு சொல்ல முடியுமா? மலிஷ்கா, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல ரிஷி, நீ சொல்லாத. டோன்ட் ஆன்சர். நீ கண்டிப்பா அதை சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் யூ லவ் மீ, ஐ நோ தட். நீ ஜஸ்ட் என்னதான் லவ் பண்ற, உனக்கு ஏன் மேலதான் அன்பு இருக்கு, வேற யார் மேலயும் எதுவும் இல்ல. ஆனா இதை உன் வாயால சொல்லிட. மலிஷ்கா, ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட. அம்மா, என்ன சத்தம் அது? வீட்ல யாராவது இருக்காங்களா? ஆட, நீ அதை விட்டு தள்ள. நீ என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லு ப்ளீஸ். எனக்காக ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ். ஒரு செகண்ட் மலிஷ்கா. ரிஷி, ரிஷி என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லு. Enough, Malishka. Enough. நீ முழு பைத்தியமாயிட்டியா இல்ல பைத்தியமாயிட்டே போறியா? உன்னை ஏன் நீ அழிச்சுக்க முயற்சி பண்றியா? ரிஷி என்ன சொல்றானோ அது உண்மைதானே? நீ பாதி வழியில. அம்மா, நான் அப்ப கோபத்துல இருந்தம்மா. ஜஸ்ட் ஷட் அப் மலிஷ்கா. அதிகமா பேசுனா அரைஞ்சிடுவேன். நீ சாக முயற்சி பண்ணியா? எதுக்காக நீ உன்னையே தண்டிச்சுக்கிற? ஆண்டி, ஆக்சுவலி அது மலிஷ்கா ஒன்னும் தப்பு பண்ணல. ஆனா எங்க அவளையே ஹர்ட் பண்ணிப்பாலோன்னு பயந்து தான் நான் இங்க வந்தேன். பட் எதுவும் ஆகல. இன்ஃபேக்ட் அவ கேப்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டா. அதனால இந்த மேட்டர் நாம இங்கே இப்படியே விட்டுடலாம். இல்ல ரிஷி, இந்த மேட்டர் எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. எப்ப அந்த லக்ஷ்மி உன் லைஃப்ல வந்தாலோ அன்னையில இருந்து இவ. எனிவே ரிஷி, ஐ திங்க் யூ ஷுட் லீவ் ரைட் நவ.
எனக்கு இவளை கவனிக்கணும். ஏன்னா நீ இங்க இருந்தா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவ. ஆண்டி இட்ஸ் ஓகே, விடுங்க ப்ளீஸ். இட்ஸ் நாட் ஓகே ரிஷி. நீ விரும்புறல்ல இவ இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அப்ப இங்க இருந்து போ இப்போதைக்கு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் ரிஷி. இவ கிட்ட பேசணும், இவள வழிக்கு கொண்டு வரணும். நீ இங்க இருந்தா என்னால ஒழுங்கா பேச முடியாது. ப்ளீஸ் நீ இங்க இருந்து போ. ஓகே ஆண்டி. போன் வைக்கிறேன்னு இப்பதானே சொன்ன, இப்ப கதை கேக்குற? என்ன நான் என்ன தப்பா பண்ண? அம்மா நீ நல்லா ஃப்ரெஷ்ஷா தானே பேசுற. தூங்குற என்கிட்ட போய் சொல்றியா? இல்ல, நான் தூங்குற மாதிரி இருந்தாலும் என்னோட குரல் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். சரி போன் வை. ஏன் வேற ஏதாவது வேலை இருக்கா என்ன? விரதம் இருக்க போறதில்ல. நீ தானே சொன்ன கல்யாண பொண்ணுங்க இருப்பாங்கன்னு. உனக்கு கல்யாணம் ஆகல. லாஸ்ட் டைம் பார்த்த வரைக்கும் உனக்கு ஆகல இல்ல, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யார? உன்னதான். ரிஷி ரொம்ப லக்கி. அவனுக்கு ரொம்ப கேரிங்கான வைஃப் கிடைச்சிருக்கா. அதோட லக்ஷ்மி கூட ரொம்ப லக்கி. அவளை புரிஞ்சுக்கிற கணவன் அவளுக்கு கிடைச்சிருக்கான். ஆனா ரிஷி லக்ஷ்மியை விட ரொம்ப லக்கி. அதோட ரிஷிக்கு லக்ஷ்மியை விட நல்ல புரிதல் இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப சொன்னதை திரும்ப சொல்லு. என்னது? அதான் இப்ப சொன்னல. ரிஷிக்கு லக்ஷ்மியை விட நல்ல புரிதல் இருக்கு. பெர்ஃபெக்ட். உனக்கு புரிதலே கிடையாது. நீ வந்து தந்திரக்கார, நீ ஒரு கெட்டவன், குறும்புக்காரன். இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அப்புறம் லக்ஷ்மி, நான் என்ன யோசிச்சேன்னா, நீ வந்து எனக்காக இந்த விரதம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் சொல்ல வந்தது, அது நீ 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 இப்படி தேவையில்லாம எதுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்படியே எனக்கு கல்யாணம் ஆகி இருந்தாலும் இந்நேரம் உனக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல. Who knows? நீ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம். யாருக்கு தெரிய போகுது? ஆயுஷ், திருட்டுத்தனமா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ ஏன் அப்படி பண்றன்னு எனக்கு எப்படி தெரியும்? பேசிட்டியா? என்னன்னு உளரணுமோ உளறிட்டியா? இல்ல முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஏன் விரதம் இல்ல? ஐ மீன் வேற அர்த்தத்துல சொல்லல. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, அது ஒவ்வொரு மனைவியும் எதுக்காக இந்த விரதம் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டோட லைஃப்காக தான் இல்லையா? ரைட். சோ அதை நீ எப்பவும் பண்ணிட்டு தானே இருக்க. எல்லா நேரமும் என் உயிரை காப்பாத்துற, பிரச்சனை வரும்போதெல்லாம் உதவி பண்ற. சோ ஏற்கனவே ஆயுள அதிகமாக்கிட்ட. அண்ட் என்னவே நீ முழு லைஃபும் விரதம் தான் இருக்க.